சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் பாஸ்மதி ரைஸில். அதுக்கு அளந்து 2 டம்ளர் எடுத்துருக்கோம். அது 2 டம்ளர் அரைப்படி அரிசி கழுவி ஊற வச்சுக்கலாம். டீயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசியஸ் எல்லாம் போட்டு வதங்கிக்கிட்டு இருக்கோம். அடுத்து சிக்கனை போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச பொடி அதை சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் கலந்தது அதை சேர்த்துக்கலாம். லெமன் புழிஞ்சிக்கலாம். சென்னையிலேருந்து என் பேரன் மருமகன்லாம் வந்திருக்காங்க. அதனால் பிரியாணி அவங்களுக்கு பிடிக்கும். கிளறி விட்டுக்கலாம். கறியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா வதங்கிருச்சு. தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி. இந்த அடுப்பில் அவரைக்காய் கூட்டு ஆகுது. பிரியாணிக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அவரைக்காய் ஆகிருச்சு. அவரைக்காயை வலிச்சு வச்சுட்டு பருப்பு அதில் போட்டுக்கலாம். சாம்பாருக்கு பருப்பை கழுவி போட்டுக்கலாம். பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் கழுவி போட்டுக்கலாம். பருப்பில் பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியும் போட்டாச்சு. அது பிரியாணி வெந்துக்கிட்டு இருக்கு. கையில் கிண்டி விட்டுக்கலாம். தோசைக்கல்லை போட்டு தம்மில் விட்டுருவோம். அது பாட்டில் ஆகிக்கிட்டு இருக்கோம். கிண்டி விடுவோம். சாதம் பொலப்பொலன்னு சூப்பராக வந்துருச்சு. நல்லா இருக்குது. உதிரி உதிரியாக இருக்குது. அங்கே லெக் பீஸ் எல்லாம் போட்டு நல்லா பிரியாணி ரெடியாகிருச்சு. இப்போ பிரியாணி ரெடி. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஈரலை செஞ்சுக்கலாம். இந்த அடுப்பில் சாம்பாரும் ரெடியாகிருச்சு. ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். அந்த சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயுது. கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டுக்கலாம் ஈரல் செய்கிறதுக்கு. அடுத்து தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். ஈரலை தூக்கி கொட்டிக்கலாம். மிளகு தூளை சேர்த்துக்கலாம். ஈரலில் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கிட்டோம். இப்போ அதை மூடி போட்டு வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுவோம். சிக்கன் குழம்பை செஞ்சுக்கலாம். குழம்பு அடுப்பில் கூட்டி வச்சுக்கலாம். அதெல்லாம் வீடியோவை காட்டுறதுக்குள்ளேயே லென்த்தாக போகும். அதனால் சிம்பிளாக காட்டுவோம். இப்போ சிக்கன் குழம்பு ஈரல் பிரியாணி சாம்பார் ஒயிட் ரைஸ் அவரைக்காய் பொரியல் எல்லாமே ரெடி. லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.